تعالى وبركاته متعبدا محمدا مبسملا الى الله عز وجل مصليا ومسلما ومشرفا الى رسول المصطفى وآله المصطفى وعلى بيته شرفا الى سائر اتباعه يا رب العالمين. அன்பானவர்களே, இவ்வுலகில் நாம் எத்தனையோ அற்புதங்களையும் எத்தனையோ அருட்கொடைகளையும் கண்டிருப்போம். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு புள்ளி கூட மாறாமல், ஒரு எழுத்து கூட விலகாமல், இறைவனின் சொற்களஞ்சியமாய் காலத்தால் அழியா பொக்கிஷமாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பேர் உபகாரியாகவும் வாழ்ந்து வருகின்ற குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பறைசாற்றுகின்ற அனைத்து விஷயங்களிலும், அனைத்து சம்பவங்களிலும் ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுடையோருக்கு அவர்களின் வாழ்க்கை சரிதங்களில் அழகான படிப்பினையை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுவார். அதன் அடிப்படையில் சூரத்துல் புரூஜில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு படுகுழியினர், அவர்களை பற்றி இன்று பார்க்கலாம். யார் அந்த நெருப்பு படுகுழியினர்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திற்கு பின்னால் நஜ்ரான் தேசத்தில் ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தார். அந்த மன்னன் தன்னை இறைவனாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தான். அவனிடத்தில் ஒரு ஜோசியக்காரனும் இருந்தான். அந்த ஜோசியக்காரனின் வாழ்வின் இறுதி வந்தவுடன் தன்னுடைய மரணத்தை பயந்து அந்த அரசனிடம் வந்து சொன்னான், அரசே, என்னுடைய இறுதி காலம் வந்துச்சு. இதுக்கு மேல நீங்க ஜோசியும் ஈசியும் பார்க்கணும்னா, சூனியங்களையே வைக்கணும்னா என்ன தவிர வேற யாரும் அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. அதனால ஒரு வாலிபனை என்னிடத்துல அனுப்புனீங்கன்னா அவன்கிட்ட நான் இந்த ஜோசியத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு நான் மரணிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியக்காரன் சொன்ன உடனே அந்த அரசனும் ஒரு அறிவாளியான ஒரு வாலிபனை அந்த ஜோசியக்காரன்கிட்ட அனுப்புறான். அந்த வாலிபர் ஜோசியருடைய வீட்டிற்கு சென்று வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு இறைநேசரை பார்க்கின்றார். அந்த இறைநேசரும் அல்லாஹ்வின் உபதேசங்களையும் அல்லாஹ் தஆலாவினுடைய செய்திகளையும் அழகுபட சொல்லிக் கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தைகளால் இவர் லயிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அவருடைய வார்த்தைகளில் உட்கார்ந்து விடுகிறார். ஜோசியக்காரருடைய வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக பல நாட்களாக இவருடைய பேச்சை கேட்டு இங்கே அமர்ந்து விடுகிறார். பின்பு ஒரு நாள் அவர் அந்த வழியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, இந்த இறைநேசர் சொல்வது உண்மையா பொய்யா, சத்தியமா அசத்தியமா என்னன்னு தெரியலைய அப்படி சொல்லிட்டு, இதை எப்படி தெரியுதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கொண்டுட்டே இருக்கும்போது மக்கள்லாம் எதிர் திசையில இருந்து ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சிங்கம் இருக்குங்க. சிங்கத்தை பார்த்தா பயந்தாங்க ஓடணும். அவர் ஒரு கல் எடுக்கிறார். இந்த கல் எடுத்துட்டு, இந்த இறைநேசர் சொல்வது உண்மையாக இருந்தால், சத்தியமாக இருந்தால், நான் அந்த கல்லை போட்ட உடனே அந்த சிங்கம் ஓடி அப்படின்னு சொல்லி அந்த கல்லை தூக்கி போட்டு சிங்கம் ஓடிச்சுங்க. இது உண்மை என்று நம்பி அந்த இறைநேசர், அந்த வாலிபர் அந்த இறைநேசருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை தழுவுகிறார். பின்பு இந்த வாலிபரிடத்தில் ஒரு பிறவி குருடர் ஒருவர் வந்து என்னுடைய கண் பார்வையை மீட்டி தர முடியுமா என்று கேட்கிறார். அந்த வாலிபரும் அதற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் உன்னுடைய கண் பார்வையை மீட்டி தந்தால் நீ என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்ட பொழுது அவனும் ஒப்புக்கொண்டான். பின்பு அல்லாஹ்வினுடைய குதிரத்தினால்
அந்த வாலிபர் அந்த அந்த குருடனுடைய கண் பார்வையை மீட்டி தருகின்றார். பின்பு அந்த இறைநேசரும் அந்த வாலிபரும் சேர்ந்து அவ்வூரில் உள்ள மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார்கள். சில கூட்டங்கள் வந்தாலும் பெரிதாக தெரியவில்லை. இந்த செய்தி ஒரு நாள் மன்னர் காதிற்கு வருகிறது. அவர் இதுதான் செய்தியா அப்படின்ட்டு இம்மூவரையும் கொலை செய்வதற்கு ஆணையிடுகிறார். அந்த இறைநேசரை கொண்டு விடுகின்றான். பின்பு அந்த கண் பார்வை மீட்டப்பட்ட அந்த மனிதரை கொண்டு விடுகின்றார். பின்பு இந்த வாலிபனிடத்தில் வருகின்றார். இந்த வாலிபனை கொல்லச் சொல்லி அவருடைய அடியார்களிடம் கூட்டி செல்ல சொல்கின்றார். அந்த கதை நல்லா இருக்கும். இந்த அடியார்கள் இவரை கொல்றதுக்காண்டி மலைக்கு மேலே ஏறுவாங்க. அப்போ மலைக்கு மேலே ஏறின உடனே அந்த வாலிபரை தவிர்த்து மற்ற எல்லாரும் கீழே வந்து செத்துருவோம். சரி, இவரை கடலையாவது தள்ளி விட்டு போடலாமே அப்படின்னு சொல்லி கடலுக்கு கூட்டு போறாங்க. வேற கடலுக்கு கூட்டு போய் அங்க தள்ளி கொள்ளலாம்னு பார்த்தா அந்த அடியாரை தவிர மற்ற எல்லாரும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இதை கண்ட அரசனுக்கு மண்டை பிச்சுட்டு நிற்கிறான். அந்த அரசரிடத்தில் அந்த வாலிபர் சொல்கிறார், என் உயிர் உனக்கு வேண்டும் என்றால் மக்களை நாளைக்கு ஒன்று கூட்டு, என்னை ஒரு மேடையில் நிப்பாட்டி ஒரு அம்பை எடுத்து அதை பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம் என்று சொல்லி அந்த அம்பை என் நெற்றியில் விடு, நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு அடுத்த நாள் மக்கள் கூட்டப்படுகிறார்கள். அந்த வாலிபனும் நிற்க வைக்கப்படுகின்றான். அந்த அரசர் அம்பை எடுக்கிறார். எடுத்து அந்த பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம் என்று சொல்லி அந்த வாலிபருடைய தலையில் அடிக்கிறார். அந்த வாலிபர் ஷஹீதாகிறார். அரசன் என்ன நினைத்தான், இவ்வாறு தண்டனை கொடுத்தால் இந்த மக்கள் இது போன்று உபதேசங்களை கேட்க மாட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்க மாட்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய எண்ணம் தவறாகிவிட்டது. அங்குள்ள அனைத்து மக்களும் ஆமன்னா பி ரப்பி ஹாதல் குலாம், ஆமன்னா பி ரப்பி ஹாதல் குலாம், ஆமன்னா பி ரப்பி ஹாதல் குலாம் என்று அந்த வாலிபனுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இதை பார்த்த அரசன் அவனுக்கு கோபம் தாங்கல். ஊருக்கு வெளியே ஒரு படுகொலியை தோண்டி அதில் நெருப்ப மூட்டி மக்கள் அனைவரையும் கருணை இல்லாமல் கூட்டமாக கொத்தாக கொல்ல தொடங்கினார். அதில் ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு குழந்தையும் அந்த குழியையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த குழந்தை பேசியது, தாயே, நீங்கள் அஞ்சாதீர்கள், நாம் சத்திய பாதையில் இருக்கின்றோம், எனவே தைரியமாக உள்ளே குதியுங்கள் என்றார். அந்த பச்சிளம் குழந்தை பேசியது. இவர் அல்லாஹ்விற்காக தைரியமாக குதித்தார். அந்த படுகொலியில் குதித்த அனைவரும் அந்த நெருப்பினுடைய வேதனையின்றி அல்லாஹ் அவர்களின் உயிரை கைப்பற்றி விட்டார். இவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குஜிபத்தின் நாரு ஷஹவாத்தி வஜிபத்தில் ஜன்னத்து மகாரி. நரகம் இச்சைகளை கொண்டு திரடப்பட்டிருக்கின்றது, சொர்க்கம் இந்த மாதிரி கடினமான விஷயங்களை கொண்டு திரடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த மாதிரி கடினமான விஷயங்கள் செஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்கின்றான். இதெல்லாம் கண்டு அல்லாஹ் சும்மா இருப்பானா? அவன் அல்லாஹ் தஆலா அங்கு அந்த நெருப்பு குழியில் தள்ளிவிட்டு அந்த மக்களை தள்ளிவிட்டு ரசித்துக் கொண்டிருந்த அந்த இரக்கமற்ற ஈனப்பிறவிகளை அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை வைத்து அவர்களை கருக்கி பொசுக்கி விட்டான். அல்லாஹ் தஆலா சொல்வான் அல்லவா, மன் ஆதானி வலியன் ஃபகத் ஆதத்துஹு பில் ஹர்ப். எவன் எனக்கு கூறிய ஒரு வலியை எவன் நோவினை செய்கிறானோ அவனிடத்தில் நான் சண்டையை பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறேன் என்றான். எனவே இவர்கள்
மரணிக்க ஒன்றுமில்லை. வலா தகூலு ஃபீ ஸபீலில்லாஹி வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் மாறாக நாம் பேசுகின்ற இது போன்ற வரலாறுகளில் அவர்கள் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களின் வாழ்க்கையின் படிப்பினையை நாம் பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.